நமது பாரத தேசத்தின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் சமீபத்தில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் சாம்பியன்ஸ் டிரோபி கிரிக்கெட் போட்டிக்காக இந்தியா பாகிஸ்தான் செல்லாது என அவர் உறுதியாக தெரிவித்துவிட்டார். பாகிஸ்தானுடன் உறவுகளை மீட்டெடுக்கவும் மற்றும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்குமான சூழ்நிலை தற்போது இல்லை. அங்கு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் வரை இந்திய வீரர்கள் செல்ல மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் உள் மற்றும் வெளிநாட்டிலும் அக்கம் பக்க நாடுகளுடன் சமாதானம் நிலவ வேண்டும். அதுவரை எந்தவித உறவுகளும் இந்தியா பாகிஸ்தானுடன் உருவாக்க வாய்ப்பு கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார். இது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிரோபி போட்டிகளில் இந்திய அணி பங்கேற்கவில்லை என்றால் அதில் ரசிகர்களுக்கும் கிரிக்கெட் உலகிற்கும் பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று ஒரு கோணம் உள்ளது. ஆனால் இது தவிர்க்க முடியாத ஒரு நிலை. அமித் ஷா அவர்கள் தெளிவாக சொன்னது போல, அமைதியான சூழ்நிலை மற்றும் சட்ட ஒழுங்கு சீராக இல்லாமல் பாகிஸ்தானுடனான எந்தவித உறவுகளும் தொடர இயலாது என அவர் திட்டவட்டமான நிலைப்பாடு மற்ற உலக நாடுகள் மத்தியில் தனி கவனம் பெற்றுள்ளது. இந்த முக்கியமான அறிவிப்பு இந்திய அரசின் நிலைப்பாட்டை தெளிவாக காட்டுகிறது. வரவிருக்கும் காலங்களில் பாகிஸ்தானுடன் உறவுகள் நெருக்கமடைய வேண்டுமெனில் முதலில் அங்கே ஜனநாயகம் மற்றும் தீவிரவாத செயல்களை அடக்க வேண்டும் என்பது இந்திய அரசின் நோக்கம். இந்த தீர்மானத்தால் இந்திய கிரிக்கெட் அணியின் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்? அமித் ஷா அவர்கள் கூறியதன்படி பாகிஸ்தானுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தை நிகழப்போகுமோ என்பதை எதிர்காலம் மட்டுமே தீர்மானிக்க முடியும். சமீப காலமாக இந்திய எல்லைகளில் அதிக பதட்டம் ஏற்பட்டு வரும் சூழலில் இதுபோன்ற முன்னெச்சரிக்கைகளை இந்திய மேற்கொள்வது தேவையில்லாத சிக்கல்களுக்கு இந்தியாவை கொண்டு செல்லாமல் தடுக்கும் என பல பத்திரிகைகள் குறிப்பிட்டுள்ளன. கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் இது ஒருவிதமான ஏமாற்றத்தை கொடுக்க வணிக ரீதியாகவும் பெரும் பின்னடைவை சர்வதேச கிரிக்கெட் வாரியத்துக்கு கொடுத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் மகன் ஜெய் ஷா அடுத்த ICC சேர்மனாக நியமிக்கப்பட வாய்ப்புள்ள நிலையில் இந்த முடிவு தன்னலம் இல்லாத தலைவராக அமித் ஷா விளங்குவதாக அரசியல் வல்லுநர்கள் பேசி வருகின்றனர்.